நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்டிவ்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்எல்வி F-14 ராக்கெட் பற்றி நம்ம வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். சரிங்களா? நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களோட சேனல் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணி அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு தேவையான எல்லா பாயிண்ட்ஸும் வந்து நம்ம வீடியோஸும் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். இஸ்ரோ ஜிஎஸ்எல்வி F-14 விண்கலத்தை 2024 பிப்ரவரி 17 வெற்றிகரமாக சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து விண்ணில் செலுத்தியது. சரிங்களா? ஸோ இது வந்து சரி பார்த்துக்கோங்க. இஸ்ரோ ஜிஎஸ்எல்வி F-14 விண்கலத்தை வந்து எப்போ வந்து அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். 2024 பிப்ரவரி 17. சரிங்களா? இன்சாட் 3DS என்ற செயற்கைக்கோளை ஜிஎஸ்எல்வி F-14 விண்கலம் விண்ணிற்கு சுமந்து சென்றது. இன்சாட் 3DS என்ற செயற்கைக்கோளை ஜிஎஸ்எல்வி F-14 விண்கலம் விண்ணிற்கு சுமந்து சென்றது. அடுத்து பாருங்கள். இன்சாட் 3DS செயற்கைக்கோள் வானிலை முன்னறிவிப்பு, பேரிடர் மேலாண்மை மற்றும் வானிலை ஆய்வு பணிகளை மேற்கொள்ளும். சரிங்களா? ஸோ இன்சாட் 3DS செயற்கைக்கோள் வந்து எதற்கானது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. முன்னறிவிப்பு, பேரிடர் மேலாண்மை, வானிலை ஆய்வு பணிகளை மேற்கொள்ளும். அதுக்கப்புறம் பாருங்கள். இன்சாட் 3DS என்பது இஸ்ரோவின் 14வது புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் ஆகும். சரிங்களா? அடுத்து பாருங்கள். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட 10வது கிரியோஜெனிக் என்ஜின் ஜிஎஸ்எல்வி F-14 விண்கலத்தில் பொருத்தப்பட்டிருந்தது. சரிங்களா? உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பாருங்கள். இன்சாட் 3DS என்பது இஸ்ரோவுடைய 14வது புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள். ஸோ இன்சாட் 3DS வந்து எதற்கானதுன்னு பார்த்துக்கோங்க. வானிலை முன்னறிவிப்பு, பேரிடர் மேலாண்மை, வானிலை ஆய்வு பணிகளை மேற்கொள்ள. சரிங்களா? இன்சாட் 3DS செயற்கைக்கோள் எந்த விண்கலம் யூஸ் பண்ணி வந்து விண்ணுக்கு செலுத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து போதும். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.